வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வெந்தயம் கோடை காலங்களில் நமக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான உடல் சூட்டை தணித்து உடலை குளிர்ச்சிப்படுத்தும். அதன் மூலமாக பல விதமான பக்க விளைவுகளை நமக்கு சரி பண்ணும். வெந்தயத்தில் விட்டமின் சி, புரதம், நார்சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டயோஸ்டினின் என்னும் சேர்மமும் வெந்தயத்தில் இருக்குது. வெந்தயத்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு பெண்கள் குறைந்த அளவு வெந்தயத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக உணரக்கூடும் தங்களை. அப்போது அவங்களுக்கு கடுமையான வயிற்று வலியும் ஏற்படும். அது போன்ற சமயங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது உடல் சூட்டை தணிக்கிறதோட மாதவிடாய் சார்ந்த வலியையுமே குறைக்கிறதுக்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது 40 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் உடல்நிலை இன்னும் மோசமாக இருக்கும். அவர்களுக்குமே அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும். அப்போது முளைக்கட்டிய வெந்தயத்தை சாப்பிடும்போது உடல் சூடு தணிவதோட அந்த பிரச்சனையுமே தீர்ந்துவிடும். மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைக்கு வறுத்த வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வறுத்த வெந்தயம் சேர்த்து அந்த வெல்லம் நமக்கு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். மிக மிக குறைந்த அளவு எடுத்துக்கொள்ளும் போதே அந்த நன்மை கிடைக்கும். அளவுக்கு அதிகமாக பெண்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது அவங்களுக்கு ஒருவேளை ரத்தப்போக்குக்கு வழிவகுக்கலாம். அதனால நீங்கள் அளவாக சாப்பிடுங்க. உங்களுக்கு அந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் சரியாயிடும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு செரிமான மண்டலத்தை வலுப்பெற வைக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். ஜீரண கோளாறால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை சாப்பிடலாம். வெறும் வெந்தயத்தையோ அல்லது முளை கட்டிய வெந்தயத்தையோ சாப்பிட்டீங்க அப்படின்னா செரிமான பிரச்சனை நீங்குவதோட வாயு தொல்லை இருந்தாலுமே உங்களுக்கு நீங்கிடும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வளமான அளவில் நார் சத்தும் நீர் சத்தும் குறைவாக எடுத்துக்கிட்டு இருக்கிறதால தான் நமக்கு பார்த்தோம்னா செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அதனால நீங்கள் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய வெந்தயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. தலைமுடி வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை உபயோகிக்கலாம். தலைமுடி வளர்ச்சியில் வெந்தயத்தினுடைய பங்கு முக்கியமானது. ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்தோம்னா தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் இருக்குங்க இல்லையா, அந்த எண்ணெய்க்கு அதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா வெந்தயத்தை பயன்படுத்துகிறாங்க. இப்போ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை முடி வளர்ச்சிக்கு உதவுவதால் தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் தயாரிப்பில் இதனுடைய நன்மை தரக்கூடிய மூலக்கூறுகளையுமே பிரித்து பயன்படுத்துறதாக கூறப்படுது. அப்போது இது முடி உதுதலையும் தடுக்கிறதாக நம்பப்படுது. உங்களுக்கு வேணும், நீங்கள் விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் வெந்தயத்தால் பயன்படுத்தப்பட்ட எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். அது அவசியம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளில் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உள்ளிருந்து தலைமுடி அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். அதே போல முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்கும் உள்ளிருந்தே தலைமுடியை ஸ்ட்ராங் பண்ணக்கூடியது தான் வெந்தயம். வாசனை திரவியங்களுடைய தயாரிப்பிலும் வெந்தயம் முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ வெந்தய எண்ணெயிலிருந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுது. அந்த நன்மை தரக்கூடிய மூலக்கூறுகளை பிரித்து பயன்படுத்துகிறாங்க. நாம் நார்மலாக பயன்படுத்தக்கூடிய அந்த வாசனை திரவியங்கள் எல்லாமே வெறும் வாசனைகள் மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் வெந்தயத்தால் செஞ்சிருக்கக்கூடிய அந்த வாசனை திரவியங்கள் அதிக மணத்தையும் கொடுக்கும், கிருமிகளையும் அழிக்கக்கூடிய இயல்பு கொண்டிருக்கிறதால தான் இது அந்த மாதிரி வாசனை திரவியங்களோட தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்குது. உங்களுக்கு வேணும், நீங்கள் விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் மட்டுமே அதை பயன்படுத்தி பார்க்கலாம். கட்டாயம் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. சிறுநீர் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் வெந்தயத்தை உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா முன்னாடியே பார்த்தா மாதிரி சிறுநீர் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடணும்னா நம்மளுடைய உடலை எப்போதும் வறட்சி இல்லாமல் நம்ம பார்த்துக்கொள்ளணும், உடலை குளிர்விக்கணும். அப்படின்றதுக்காக நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கணும். ஸோ வெந்தயம் எடுத்துக்கிட்டோம்னா அது நம்மளுடைய உடல் வறட்சியை நீக்கி சிறுநீரை பெருக்கி அந்த சிறுநீர் வழியாகவே நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நமக்கு வெளியேற்றிவிடும். இதனால் கழிவுகள் வெளியேற்றிவிடும். கழிவு நீக்க மண்டல வேலை சிறப்பாக நடக்கும். சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும். அதோடைய சிறுநீர் பாதையில் எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் நமக்கு ஏற்படாது. கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகாது. உருவாகிருக்கக்கூடிய கிட்னி ஸ்டோன்ஸையும் நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்பட்டு சிறுநீரக நோய்கள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு, அந்த சிறுநீர் பிரச்சனை ஒட்டுமொத்தமாக விடுபட்டு கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக செய்து கொள்வதற்கெல்லாம் வெந்தயம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அது நம்மளுடைய வறட்சியை நீக்கி உடலை குளிர்விச்சு அந்த சிறுநீர் வழியாக கழிவுகளை வெளியேற்றிடும். சீதபேதி பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கு. வெந்தயம் என்ன பண்ணும் அப்படின்னா உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாகவே விளங்குது. வெந்தயத்தை அப்படியோ அல்லது வறுத்து நீர் சேர்த்து தேன் கலந்து நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம். வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து ரெண்டையும் நல்லா இடித்து சாப்பிட்டாலுமே சீதபேதி நமக்கு குணமாகும். அல்லது வெந்தயத்தை மோரில் ஊற வைத்தும் குடிக்கலாம். மோரில் ஊற வைத்த வெந்தயம் வாயு உள்ளிட்ட பலவிதமான வயிறு சார்ந்த பிரச்சனைகளுமே நமக்கு
சரி பண்ணிடும். ஸோ இதனால் சீதபேதிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பேன் மற்றும் பொடுகு தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும். இதை வந்து குளிக்கும் போது தலையில் நல்லா தேய்ச்சி அலச ஆரம்பிக்கும் போது பேன் பொடுகு தொல்லை நீங்கும். ஸோ இதில் வேணும் அப்படின்னா நீங்கள் விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் இந்த தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பசும் பால் இருந்தால் கூட அதை பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தினாலுமே அதை வந்து நீங்கள் உங்களுடைய குளிக்கும்போது தலையில் தேய்ச்சி நல்லா அலசுனீங்க அப்படின்னா பேன் பொடுகு தொல்லை, இந்த டேண்ட்ரஃப் இதெல்லாமே உங்களுக்கு வந்து எதுவும் இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். முதல்ல சர்க்கரை நோயாளிகள்லாம் கடுமையான உணவு வழக்கத்தை வந்து மேற்கொள்ளணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. நார் சத்து போன்ற நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி உணவுகள் தான் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வெந்தயம் அதுபோல் ஒரு உணவு தான். ஸோ வெந்தயம் வந்து சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக, அதாவது முறையில்லாத உணவு பழக்கம் காரணமாக கண்ட உணவுகளை சாப்பிட்டுட்டு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு வெந்தயம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து கார்போஹைட்ரேட் அளவை குறைச்சி ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்துரும். ஸோ உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபட்டு விடுவீங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நீங்கள் இப்போ இருந்தே ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைச்சாலும் இப்போ இருந்தே வெந்தயத்தை வந்து தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரத்த சர்க்கரையினுடைய அளவு அந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் விடுபடலாம். அதாவது சுகர் பிரச்சனை விடுபட்டுருவீங்க. மலச்சிக்கல் பிரச்சனை விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். தினசரி வெந்தயம் சாப்பிடும்போது மலச்சிக்கல் நீங்கும். சாப்பிடக்கூடிய உணவுகளை வெந்தயம் நல்லா செரிக்க வச்சு அதை வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள் வந்து வெளியேற்றப்படும். அப்போ வயிறும் சுத்தமாக இருக்கும், குடலும் சுத்தமாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து இந்த மலம் இறுகி போவதால், குடல்களில் மலம் இறுகி போவதால் ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவும் ஏற்படாது. ஏன்னா நம்ம நீர் சத்தும் நார் சத்தும் குறைவான அளவில் எடுத்துக்கொண்டிருக்கும் போது தான் மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு வழிவகுக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் அறிகுறிகள் நமக்கு ஏற்படும். அந்த மாதிரி இல்லாமல் வெந்தயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் வளமான அளவில் நார் சத்து இருக்கிறதால அது குடலில் மலம் இறுகி போவதை தடுத்து மலச்சிக்கல் ஏற்படாமல் எளிமையாகவே நம்மளுடைய மலத்தை வந்து நமக்கு வெளியேற்றிவிடும். வயிறு மற்றும் தொண்டை புண்ணிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வயிறு மற்றும் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் குணமாக்குவதற்கு காரணம் இது நம்மளுடைய உடலை குளிர்ச்சியாக்கக்கூடிய தன்மை தான். ஸோ இது உடலை குளிர்ச்சியாக்கக்கூடிய இயல்பு கொண்டிருக்கிறதால உடலில் ஏற்படக்கூடிய கொப்புளங்களை குணப்படுத்திடும். இதை தவிர இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளுமே வெந்தயம் வந்து நமக்கு சரி பண்ணிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா வயிறு மற்றும் தொண்டை புண், ஸோ அந்த இடத்துல ஏற்படக்கூடிய புண்கள், அல்சர் புண்கள் இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம். எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் ஏற்படாது. உடல் சூட்டினால எந்த வகையான புண்களுமே நமக்கு வந்து ஏற்படாது. சருமம் பளபளப்பாக இருக்கிறதுக்கு மற்றும் தூய்மை பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பளபளப்பான சருமத்திற்கு உதவிகரமாக இருக்கும். வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து நம்ம கழுவணும் அப்படின்னா முகம் வந்து வறட்சித்தன்மை நீங்கி நமக்கு பொலிவு பெற ஆரம்பிக்கும். மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்னாடி வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டு கழுவிட்டு தூய்மையான துளியை நம்ம துடைச்சோம் அப்படின்னா முகம் நமக்கு பளிச்சுன்னு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால நமக்கு சருமம் வந்து பளபளப்பாக மின்ன ஆரம்பிக்கும். ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ஒரு தூய்மையான சருமம் கிடைக்கும். கண் கருவளையம் மற்றும் கரும்புள்ளிகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகளையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கண் கருவளையத்தையும், அதாவது பிளாக் பிம்பிள்ஸ், பிளாக் சர்க்கிள்ஸ் இது எல்லாத்தையுமே நமக்கு நீக்கிடும். வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவிட்டு அது உலர்ந்ததுக்கு அப்புறம் கழுவும் போது நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், பாக்டீரியா, அழுக்குகள் ஆகியவற்றை அதை வெளியேற்றுறதால எந்த விதமான சருமம் சார்ந்த பிரச்சனைகளுமே ஏற்படாது. குறிப்பாக கண் கருவளையம், கரும்புள்ளிகள்லாம் இருக்காது. உதடு வெடிப்பு பிரச்சனை விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். இப்போ பெண்களுக்கு வந்து உடல் வெப்பநிலை காரணமாக உதடுகள் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அவங்களாம் தினசரி குளிர்ந்த நீரில் வெந்தயத்தை ஊற வைத்து அதை காலை வெறும் வயிற்றிலும் இரவு தூங்குவதற்கு முன்பாகவும் குடித்து வரும்போது 2-3 நாட்களில் படிப்படியாக உதடு வெடிப்பு அவங்களுக்கு மழைய தொடங்க ஆரம்பிச்சிடும். சரியாயிடுவாங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து. ஸோ அதாவது உடலை குளிர்விப்பதன் மூலமாக அந்த உதடு வெடிப்பு வந்து பெண்களுக்கு நீக்கக்கூடியது தான் வெந்தயம். கொஞ்சமாகவே எடுத்துக்கிட்டாலே போதும். ரொம்ப ரொம்ப குறைந்த அளவு எடுத்துக்கொள்ளும் போதே நன்மைகள் கிடைக்கும். அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸ்கின் டிசீஸ், இந்த தோல் நோய்கள் தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். இப்போ சொறி, சிரங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணியாக இருக்கு. வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் தடவி வந்தோம் அப்படின்னா தோல் நோய்கள், அந்த ஸ்கின் டிசீஸ் வந்து முற்றிலுமாக நீங்குவதோட தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட நமக்கு மறைந்து போயிடும். ஸோ எந்த விதமான ஸ்கின் டிசீஸுமே உங்களுக்கு வந்து இருக்காது. உள்ளிருந்து உங்களுடைய ஸ்கின்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கும். வெளியும் எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் ஏற்பட்டு ஸ்கின் டிசீஸ் உங்களுக்கு ஏற்படாது. வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முகப்பொரு பிரச்சனை விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். இப்போ வெந்தயத்தை வந்து நீங்கள் அதே போல் ஊற வைத்து அதை தண்ணீரில் ஊற வைத்து அரைத்து முகப்பொரு இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தினசரி தடவிட்டு
அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அது உலர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் கழுவுனீங்க அப்படின்னா முகப்பொரு பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்காது. ஸோ சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கான ஒரு ஃபேஸ் கிடைக்கும். முகப்பொரு இல்லாத மாசுமுறை இல்லாத ஒரு சருமம் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைக்கணும்னா ஃபஸ்ட்டு அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று எந்த அளவுக்கு நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடல் எடையை குறைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். ஸோ வெந்தயத்தை தினசரி தண்ணீரில் ஊற வைத்து 2 டம்ளர்கள் வந்து நீங்கள் குடிச்சிங்க, கொஞ்சமாகவே போதும், அதுவே நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுடைய உடல் எடையை நீங்கள் படிப்படியாக குறைவதை பார்க்கலாம். உடல் எடை வந்து குறைகிறது அப்படின்றதுக்காக அதிகப்படியான வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ அளவாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அது எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பசியை கண்ட்ரோல் பண்ணி அதிகப்படியாக உங்களுக்கு தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறதால தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் குறையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைச்சிக்கலாம். சுவாச கோளாறு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சளி, காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு தினசரி குடிக்கலாம். வெந்தயம் வந்து பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச பிரச்சனைகள் நம்மளை விடுதலை பெற்று தரும். நுரையீரல் காற்று பாதைகளில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதையுமே நமக்கு வந்து சரி பண்ணிடும். ஸோ இதனால் நுரையீரலில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படாது. மூச்சு திணறல், மூச்சு விடுதலில் சிரமம், காச நோய், ஆஸ்துமா, இந்த மாதிரி சளி, இருமல், பொதுவான பிரச்சனை இது எதுவுமே நமக்கு இருக்காது. ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே நமக்கு வந்து வலுப்பெற ஆரம்பிக்கிறதுக்கு வெந்தயம் ஹெல்ப் பண்ணும். உடலில் தேங்கிய கழிவுகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியது. இது சாப்பிடக்கூடிய உணவுகளில் மோசமான பொருட்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சிதைத்து வெளியேற்றிவிடும். அதனால் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுல வெந்தயம் முக்கிய பங்கு வகிக்கிறதால தேவையில்லாத கழிவுகளை நம்மளுடைய உடலில் விட்டு நீக்கிவிடும். ஸோ எந்த விதமான கழிவுகளுமே நம்மளுடைய உடலில் தேங்காது. அதை நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கழிவுகள் வந்து நமக்கு வெளியேறிவிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். கொலஸ்ட்ரால்ஸ் குறைஞ்சு போவதற்கு நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கலாம். உடலில் அதிக கொழுப்பு சேர்ந்து அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை தினசரி சாப்பிடலாம். இது கொழுப்புகளை சிதைத்து வெளியேற்றிடும் நமக்கு வந்து. ஸோ அதனால் எந்த விதமான கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் இருக்காது. இதயத்தையும் அது பாதிக்காது, உடல் எடையுமே அதிகப்படுத்திக்காது. நம்மளை வந்து சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிறதுக்கு தேவையில்லாத கொலஸ்ட்ரால்கள் எல்லாத்தையுமே நம்மளுடைய உடலில் சேர்த்துக்க கூடாது. ஸோ அந்த சேர்ந்திருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்களை நீக்கிக்கிறதுக்கும் புதுசாக கொலஸ்ட்ரால் வந்து படியாமல் தடுக்கிறதுக்குமே வெந்தயம் ஹெல்ப் பண்ணும். பசியின்மை பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சிலருக்கெல்லாம் வந்து பசிக்கவே பசிக்காது, எப்போதுமே நன்றாக சாப்பிட்ட உணர்வு இருக்கும். இதுக்கு காரணம் தெரியாமல் சாப்பிட்றத சிலர் வந்து தவிர்த்துருவாங்க. உண்மையிலே நீங்கள் சாப்பிட்ட உணவு முழுவதுமாக செரிக்காமல் அது செரிக்கிறதுக்கு தாமதமாகிறதால தான் பசியின்மை ஏற்படும். வெந்தயமெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய உணவை உடைத்து செரிக்க வைக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால வயிற்றில் உணவுகளை தங்க விடாது. இதனால் பசி நேரத்துக்கு உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். பசியின் மேல் அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் தான் மிகச்சிறந்த மருந்து. எப்படியாவது வெந்தயத்தை உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த உணவுகள் செரிமானம் ஆகிட்டு வயிறும் குடலும் உங்களுக்கு கிளீனாக இருக்கும். அப்போ உங்களுக்கு கரெக்டான டைமில் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். எலும்புக்கு பலம் சேர்ப்பது வெந்தயம். உடலில் எலும்புகளினுடைய உறுதித்தன்மை நச்சுப் பொருட்களால் பாதிக்கப்படும். உதாரணமாக அலுமினியம் இருக்குது அப்படின்னா அந்த அலுமினியம் வந்து எலும்பை வெகுவாக பாதிக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நச்சு நீக்கக்கூடிய தன்மை அலுமினியம் போன்ற எலும்பை பாதிக்கக்கூடிய பொருட்களை சிதைத்து வெளியேற்றி உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இதனால் எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த தொந்தரவுமே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகள் வலுவிழக்கக்கூடிய அந்த வயசுலேயும் கூட நீங்கள் வலுவான எலும்பமைப்பை பெறுவதற்கெல்லாம் வெந்தயம் ஹெல்ப் பண்ணும். ஆரோக்கியமான இதயம் கிடைப்பதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். இதயம் ஏற்படாமல் இருக்க விரும்புபவர்கள் வந்து வெந்தயம் தவிர்க்கவே கூடாது. வெந்தய விதையோ வெந்தய கீரையோ எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கணும். அது உங்களுடைய பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த நாளங்களில் கொழுப்பு படியாமல் பாதுகாத்துக்கிறதால இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை கொடுக்கும். இதனால் ரத்த ஓட்டம் சீரான அளவில் இதயத்தை கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கு வெந்தயம் ஹெல்ப் பண்ணும். பெருங்குடல் புற்றுநோயிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சாப்பிடும்போது குடலில் சேரக்கூடிய கொழுப்புகள் மற்றும் தேவையற்ற ஸ்டார்ச் உள்ளிட்ட பொருட்களால் பெருங்குடலில் புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது. வெந்தயத்தை வந்து தினசரி உட்கொள்ளும் போது தேவையில்லாத கொழுப்புகள்லாம் நமக்கு அகற்றப்பட்டு பெருங்குடல் வந்து நமக்கு சீராக இயங்க ஆரம்பிக்கும். புற்றுநோய் ஏற்படுவதை நம்ம தடுத்துக் கொள்ளலாம். ஸோ இதனால் இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலிருந்து விடுதலை பெற்று குடல் புற்றுநோயிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீங்க. அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படாது. நீங்கள் இந்த அளவுக்கு நன்மைகளை பெறணும். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே சரி செய்யப்பட்டு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா வெந்தயத்தை தினசரி உணவுகளை சேர்த்துக்கொள்ளுங்கள். அல்லது பிரச்சனை இருக்கும்போது சேர்த்துக்கோங்க. இல்லைனா வாரத்தில் ஒரு தடவையாவது வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.